ஏங்க பத்ர் உங்களுக்கு தெரியும், பத்ர் போர்க்களத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு கைதிக்கு 4000 ரூபாய், 4000 திர்கம். ஒரு 100 திர்கம் கூட சஹாபாக்கள்கிட்ட நிறைய பேர்த்துட்டு அப்ப கையில இல்லை. அவ்வளவு பஞ்சமான காலம் தானே, திருப்தியான உணவெல்லாம் இல்லை. எல்லாம் மக்காவை விட்டு வந்து 2வது வருஷம், ஒரு பொருளும் கையில இல்லை. வந்து 2 வருஷம் தான் ஆகுது. எங்க வந்து மதீனாவுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை விரிச்சு உட்காராம எவ்வளவு பெரிய தூர நோக்கு இருந்திருக்கும். என்னுடைய ஆட்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடு. யோசித்தால் இன்னமும் கூட மாற்று மதத்தை சார்ந்த வரலாற்று பேராசிரியர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஆச்சரியமாய் நின்னுறாங்க. எப்படி அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்கவே தெரியாத ஒரு சமூகம், அன்னைக்கு எழுத தெரியல படிக்க தெரியலங்கிறது குறையெல்லாம் இல்லை. நம்மளுக்கு எழுத தெரியாது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் குறை, அன்னைக்கு அது குறைய இல்லை. காரணம் அந்த சமூகமே படிக்காதவங்க, எழுதாதவங்க, உம்மியீன்கள். ஆனா என்ன எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிந்தனை வந்துச்சு? நீ ரிலீஸ் ஆகிறதா இருந்தா எங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் எழுத படிக்க சொல்லி கொடு என்று கேட்பது எவ்வளவு பெரிய தூர நோக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமூக மாற்றம் நடந்ததன் பின்னணியில் நபிகளாரினுடைய நுணுக்கங்களை யோசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். கல்வி எல்லாம் எந்த பாடுபட்டாவது பெற வேண்டும்.